கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளியில் கண்டுபிடிக்கப்பட்ட 15 நடுகற்கள் மற்றும் அவற்றில் பொறிக்கப்பட்ட 3 கல்வெட்டுகள் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்த அதியமான் படை தாக்குதலை தெளிவாக பதிவு செய்கின்றன. இந்த கல்வெட்டுகள் மூலம் அந்த காலத்திய கிராம தாக்குதல்கள், வீரச்சாவு, மரபு மற்றும் உள்ளூர் அரசியல் மோதல்கள் குறித்து நுணுக்கமான தகவல்கள் கிடைக்கின்றன. கிருஷ்ணகிரி அருகிலுள்ள தொகரப்பள்ளி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு அரசியல் மாற்றங்களை கண்ட ஒரு முக்கிய கிராமமாகும். முதலில் சோழர் ஆட்சிக்குள் இருந்த இந்த பகுதி பின்னர் உள்ளூர் சிற்றரசுகள் மற்றும் ஹொய்சாலர் செல்வாக்கிற்குள் வந்தது. 13ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அரசியல் மோதல்களின் சான்றாக நடுகற்கள் காணப்படுகின்றன. பின்னர் விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த இந்த பகுதி நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு முக்கிய எல்லை பகுதியாக தொடர்ந்தது. தொகரப்பள்ளியில் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவினரின் முயற்சியில் இக்கல்வெட்டுகள் மீண்டும் ஒருமுறை மறு ஆய்வு செய்யப்பட்டு இப்போது ஆவணப்படுத்தப்படுகிறது. இந்த கல்வெட்டில் முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஆண்டு, விளம்பி வருஷம்ன்றாங்க. ரெண்டாவது மாதம், மார்கழி மாதம், தேதி மார்கழி 27ஆம் தேதின்றாங்க. இந்த காலக்குறிப்பை நம்ம எந்த வருடத்தோட நம்ம தொடர்பு படுத்தலாம்? இந்த காலக்குறிப்பு எந்த இயரை டினோட் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாங்க. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கல்வெட்டை பொறுத்தவரை எந்த மேலாதிக்க மன்னனையும் குறிப்பிடல. அப்படி ரொம்ப முக்கியமானது. அப்படி மேலாதிக்க மன்னன் குறிப்பிடலன்றப்பே அந்த யார் எந்த மன்னன் குறிப்பிட்டானோ அவன் தான் இந்த பகுதியை செல்வாக்கோட இருந்திருக்கிறான் அந்த பகுதியில்னு சொல்லி நினைச்சுக்கலாம். அது மாதிரி பாக்குறப்ப இந்த கல்வெட்டுலயே அதியமான்ற பேர் வருது. அதியமான்ற பேர்ல 2 பேர் வரலாற்றுல இருக்கிறாங்க இந்த ஒரு 13ஆம் நூற்றாண்டுல. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ அதியமான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அதற்கு அடுத்ததா இருக்கிறவர் விடுகாத அழகிய பெருமான், அவனுடைய மகன் ராஜராஜனுடைய மகன் விடுகாத அழகிய பெருமான். இந்த விடுகாத அழகிய பெருமானுடைய காலத்தை தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பல வெற்றிகளை எல்லாம் அடைஞ்சாரு அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். இப்ப இந்த கல்வெட்டு குறிக்கக்கூடிய விளம்பி வருடம் பாத்தீங்கன்னா கிபி 1238. 1238 அதுதான் விளம்பி வருடம். மிக தெளிவா இருக்கு. இந்த காலகட்டத்துல 3ஆம் ராஜராஜன் தான் அந்த பகுதியை ஆண்டுட்டு இருக்கிறார். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம் பாருங்க வரலாற்றுல. நம்ம அந்த பகுதி அந்த அவருடைய காலகட்டத்தில் தான் அவருடைய சோழர்களுடைய ஆட்சி ரொம்ப கீழே போயிடுது, வீழ்ச்சி அடைஞ்சு காணாமே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் தான் அந்த போர் நடக்குது. அந்த காலகட்டத்தில் தான் சின்ன சின்ன மன்னர்கள்லாம் வர்றாங்க. ஆகவே நம்முடைய கருதுகோள் சொல்றோம் பாருங்க, அந்த கருதுகோளும் இந்த வருஷமும் மிக சரியா பொருந்தது. அதே மாதிரி இந்த பகுதியில் ஆட்சி பண்ண மன்னனும் விடுகாத அழகிய பெருமாள் தாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இது எல்லாவற்றையும் மீறி இந்த விடுகாத அழகிய பெருமாள் தான் இந்த அதியமான்றதை குறிக்கிறதுக்காக இந்த 3 நடுகற்களில் வில் சின்னம் பொறிச்சிருக்கிறான் பாருங்க, அது ஒரு சான்று. ஆகவே 3 சான்றுகளை நாம சொல்லணும். ஒன்று வில் சின்னம் பொறிச்சது, 2வது விளம்பி வருஷம், 3வது அதியமானுடைய பேரு. இந்த 3த்தையும் வச்சு பார்த்தோம்னா இது பொது ஆண்டு 1238 என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டில் நடந்த போர் தான் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விளம்பி வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி இது போர் நடந்த நாளா அல்லது இவர்களுக்கு நடுக்கல் இடப்பட்ட நாளா? எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ண போறோம்? கல்வெட்டுலயே இதை சொல்லி இருக்கிறாங்க. இந்த நாளில் அதாவது மார்கழி மாதம் 27ஆம் தேதி விளம்பிய வருஷம் அதியமானார் தொகரப்பள்ளியை அழித்த போது அப்படின்னா அந்த நாள்ல தான் போரே நடந்திருக்கு. போர் நடந்த நாளதான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர நடுகள் எடுத்த நாளை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. இது போர் நடந்த நாள், அந்த வீரர்கள் எல்லாமே இறந்த நாள். அதுதான் அதனாலதான் அந்த நாள்ல தான் இங்க ஊர் மக்கள்லாம் இங்க சாமி கும்பிடுறாங்க. அந்த நாள்ல தான் இன்னைக்கும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சாணாரப்பன் மலையில போய் இந்த தீபம் ஏத்துறாங்க. அது எல்லாமே ஆனா அந்த தீபம் ஏத்துறது இந்த வழிபாட்டுக்கும் இந்த கல்வெட்டுகளுக்கும் மக்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் இதுல முக்கியமான விஷயம். இந்த பகுதி மக்கள் தங்களை அறியாமலேயே ஒரு வீர வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதே அவங்களுக்கு தெரியல. ஏதோ சாமி கும்பிட்றன்னு சொல்லி கும்பிடுறாங்களே தவிர அவங்க சாமி கும்பிடுற சாமிக்கும் இந்த நடுகல்லுக்கும் இந்த கல்வெட்டுக்கும் உள்ள தொடர்பு. அதே மாதிரி இவங்க அதே நாளில் போய் அந்த சான்றோரப்பன் மலை என்று சொல்லக்கூடிய வீரர்கள், இந்த இறந்த வீரர்களுக்காக தான் அந்த மலையினுடைய பேரிய சான்றோரப்பனா வச்சிருக்கிறாங்க. சான்றோரப்பனா வீரர்கள்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
அந்த நாள்ல வந்து அங்கேயும் போய் தீபம் ஏத்துறாங்க. இது அப்படின்னா பாத்துங்க நல்லாவே ஒரு 600 வருஷமா இந்த போர் எவ்வளவு தூரம் இந்த மக்கள் இதுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இதை வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நான் இந்த நேரத்தில் சொல்லணும். நாம வந்து இந்த டேம் பக்கத்துல அந்த ஊர் என்ன பச்சிகானப்பள்ளிங்களா, அந்த ஊர் இல்ல ஒரு ஊர் அந்த இது ஏரி பக்கத்துல நம்ம பின்னால போய் பார்த்தோம். அங்க ஒரு நடுகள் இருக்கு. இந்த நடுகள் வந்து இதே மாதிரியான ஒரு நடுகள் தான் அங்க. இதே காலத்துல இந்த ஊரை சேர்ந்த இந்த போரில் ஈடுபட்ட ஒரு வீரன் இறந்திருக்கிறான். அவன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவன்னா அந்த அவதானப்பட்டியை சேர்ந்த ஒரு வீரன் வந்து இந்த போர்ல இறந்திருக்கிறான். அவனுக்கான நடுகள் இருக்கு. அந்த நடுகள்ல நான் பார்த்த உடனே இந்த நடுகளுக்கும் தொகரப்பள்ளிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நான் பதிவு பண்றேன். அதை கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு பக்கத்துல இருந்த ஒரு அம்மா ஒன்று சொல்றாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொகரப்பள்ளியிலும் தான் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து வருஷம் இங்க சாமி கும்பிட்டு போவாங்கன்னு. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது அதே நாள்ல இதே ஊரை சேர்ந்த ஒரு ஃபேமிலி இங்க இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து வருஷம் அங்க போய் கும்பிடுறாங்க. அவங்களுக்கு எதுக்காக கும்பிடுறாங்கன்னே தெரியாது. அந்த சிலையை மட்டுமே வச்சு, சிலையினுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, அதை மட்டுமே வச்சு இது இந்த சிலையினுடைய அமைப்புக்கும் நம்ம தொகரப்பள்ளி சிலைக்கும் தொடர்பு இருக்குன்றது மட்டும் தான் நான் சொல்றேன். அந்த அமைப்பு வச்சே நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்றேன். அவங்க வந்து நிஜமாவே ஒரு ஃபேமிலி வந்து இங்கிருந்து வந்த ஒரு ஃபேமிலி வந்து கும்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆகவே பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து இந்த போரும் அந்த போர்ல இறந்த வீரர்கள் எங்க இருந்தாலும் அன்னைக்கு வெளிப்படுற ஒரு குணமும் இருந்திருக்குன்றதை நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த நடுக்கற்கள்ல ஐயா பெண்கள், குடும்பங்கள், இதை பற்றியான குறிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது நடுக்கற்கள் அல்லது இந்த கல்வெட்டு, இது தொடர்பான கல்வெட்டுல வந்து இந்த ஃபேமிலி அப்படின்ற சொல்ற ஒரு குறிப்பு, அல்லது இந்த போர்ல வந்து பெண்களும் அழிந்திருக்கிறாங்க அல்லது பெண்கள் ஏதாவது பங்கேற்று இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பு, ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது விட்டு வச்சிருக்காங்களா இந்த நடுக்கல்ல? ஆமாங்க. இது வந்து அந்த போர் நடந்த காலம் 13ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னீங்களா, அந்த காலத்துல நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு வந்து சதிங்கிறது. போர்ல வந்து பெண்கள் ஈடுபட மாட்டாங்க. ஆனா போர்ல தன்னுடைய கணவன் இறந்துட்டான்னா உடன்கட்டை ஏறுதல்ன்ற ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க, அது பேரு சதி ஏறுதல்னு சொல்லிட்டு. அது மாதிரியான சதி கற்கள் வந்து இங்க பல இடங்கள்ல இருக்கு. இப்ப பல நடுகற்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நடுகற்கள்லயே சில நடுகற்கள்ல வந்து வீரன் தனியா இருக்கிற நடுகள்லும் இருக்கு. வீரனோடு சேர்ந்து அவனுடைய மனைவியும் இறந்திருக்கிறாங்க. அந்த நடுகள்லும் இருக்கு. ஆகவே இந்த போர் வீரன் கூடவே வந்து அவங்க மனைவியும் இருந்திருக்காங்க. இது வந்து அந்த காலத்தில் நிகழ்ந்த இருந்து கொண்டிருந்த ஒரு சமூக பழக்க வழக்கத்தை பிரதிபலிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாங்க. சரி, நம்ம இந்த இட வரலாறு பற்றியும் கொஞ்சம் பேசலாங்க ஐயா. இந்த கல்வெட்டுல வந்து ஒரு இடத்துல புதுப்பற்று நாடு அப்படின்னு ஒரு வரி வருது. இந்த புதுப்பற்று நாடு என்கிற நிர்வாக பிரிவு இந்த பகுதியுடைய அரசியல் வரைபடத்தில் எந்த மாதிரியான ஒரு நிலையை பெற்றிருந்தது? இந்த புதுப்பற்று நாடுன்றது அக்கம் பக்கம் வேற எந்த கல்வெட்டுகள்லயாவது குறிப்பிடப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு கேள்விங்க. அதாவது இதே புதுப்பற்று நாடுன்றது நம்ம இப்போ அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தட்டக்கல் கல்வெட்டுலேயே வந்து புதுப்பற்று நாடுன்ற ஒரு வார்த்தை வருது. ஆகவே இந்த பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஒரு பகுதி வந்து புதுப்பற்றா இருந்திருக்கு. சில கல்வெட்டுகள்ல இதே தொகரப்பள்ளியிலேயே பிற்காலத்துல கூட, அதாவது விஜயநகர காலத்துல கூட இருந்திருக்கு. இன்னொன்று, இந்த பற்றுன்ற வார்த்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்று வந்து படைப்பற்று மாதிரி, படை வீரர்கள்லாம் தங்கியிருந்த இடத்த வந்து பற்றுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு கிராமத்துக்கு அடுத்த நிலை, நாடுன்ற அளவுக்கு பெரிய கூட ஒரு பஞ்சாயத்து யூனியன் மாதிரி ஒரு பெரிய நிலைமையில இருக்கிறது தான் பாரூர் பற்று. இது மாதிரி ஒவ்வொரு பற்றுகளா பிரிச்சிருந்தாங்க. இது வந்து பிரிக்கிற பழக்கம் சோழர் ஆட்சி முடிஞ்சு ஒய்சாளர்கள், போசலர்கள் நம்ம ஆண்டாங்களா, அந்த காலத்துல இருந்து இது ஆரம்பிக்குது. பற்றுன்ற பேர் அதுக்கு முன்னால கிடையாது. ஒய்சாளர்களால், போசலர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு இது பற்றுன்றது. அது கரெக்டா வந்து நம்ம ஒய்சாளர்கள் தான் சொல்ல முடியாது. அவங்க பீரியட்ல, அதாவது 12-13ஆம் நூற்றாண்டுல அறிமுகப்படுத்துறாங்க. அது மாதிரி புதுதாக உருவாக்கப்பட்ட நாடுகள், புதுப்பற்றுன்னு பேரே பார்த்தீங்கன்னா புதுப்பற்றுன்னு சொல்றாங்க. அது புதுசா உருவாக்கி இருக்கிற அந்த பற்று அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல பற்றுகள் வந்து இருக்கு. இப்ப நம்ம சமீபத்தில் கண்டுபிடிச்ச கல்வெட்டுல கூட பாத்தீங்கன்னா ராயக்கோட்டை கூட ஒரு பற்றா இருந்திருக்கு. பல பற்றுகள் நமக்கு கிடைக்குது. அரிய செய்தி. ஆமா, அது மாதிரி இதுவும் ஒரு. அப்புறம் ஐயா, இந்த துவரப்பள்ளி
இது கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு இந்த பேர். இந்த ஊர் பேர் வந்து துவரப்பள்ளின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய துவரப்பள்ளி இதற்கு இடையே உள்ள ஒலிபெயர்ச்சி இருக்கு பாருங்க, அது என்ன மாதிரியான, அதை பத்தி என்ன சொல்வீங்க நீங்க? இந்த துவரப்பள்ளி துவரப்பள்ளி அது காலப்போக்கில் என்ன மாதிரி மாறி இருக்கு? இது வந்து துவரைன்றது ஒரு மரம், ஒரு பயிர் இல்லைங்களா? அது துவரை வந்து இங்க நிறைய பயிரிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் துவரைன்றது துவாராபதி அப்படின்ற பேர்ல இருந்து கூட வந்திருக்கு. துவாரை, துவாரகம், துவாரா வழி அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அந்த துவாரம் இல்ல, துவாரகைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஒரு ஊர் இருக்கு பாருங்க, அது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு. அவங்க அந்த பேர்லாலையும் வந்திருக்கலாம். ஆனா இந்த துவரப்பள்ளி அப்படிங்கிறது துவரையை குறிக்கிறது தான். அது வந்து காலப்போக்கில் துவர அப்படிங்கிறது தொகர மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு பெயர் மாற்றம் தான். அது மாதிரிதான் இப்ப வந்து இதை கூட இதே ஊரை கூட சில நல்லா படிச்சவங்க கொஞ்சம் இதா சொல்லும் பொழுது துவரப்பள்ளின்னு தான் சொல்லுவாங்க, தொகரப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லும் பொழுதே தொகர அப்படிங்கிற ஒரு வார்த்தை துவரையிலிருந்து தான் வந்ததுன்றதை மிக தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் கலோக்கியலா இருக்கு, அவ்வளவுதானே தவிர அதே சொல்லுதான். அதான் அதே மாதிரி இந்த சானாரப்பன் மலை இருக்குங்களா, இது வந்து ஏதாவது ஒரு இராணுவ பாதையா இருந்திருக்குதா? ஏன் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன்னா, நீங்க வந்து திருவண்ணாமலை செஞ்சி அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, கிருஷ்ணகிரி வரைக்கும் போறது, அந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரெஞ்சு படைகள் வந்து அங்க முகாமிட்டு இருந்தாங்க அந்த பக்கம், பாண்டிச்சேரி அது வர்ற வழி இது. அதே மாதிரி சிவாஜி மன்னனுடைய படைகள் முகாமிட்டு இருந்தது. அந்த மெயின் ரோடு இருக்கு பாத்தீங்களா, திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ரோடு வந்து ஒரு இராணுவ பாதையா ஒரு சமீபத்து நூற்றாண்டுகள்ல இருக்கு. அந்த மாதிரி இந்த துவரப்பள்ளி ஒரு காலத்துல வந்து இந்த சிற்றரசர்கள், பேரரசர்கள் இவங்களுடைய இராணுவ பாதையா இருந்திருக்குங்களா? நிச்சயமா இருந்திருக்கீங்க. அதாவது நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுகள் மற்றும் நடுகற்கள் இருக்கு பாருங்க, இதை வச்சுட்டே நம்ம வந்து இந்த பாதைகளை மிக தெளிவா நம்ம தீர்மானிக்கலாம். அதே மாதிரி பற்றுன்ற பேரு, இப்ப பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த பற்றுன்ற பேர் இருக்கிற ஊர் இருக்கோ அங்கெல்லாம் இதே மாதிரி நடுகற்கள் இருக்கு, இதே மாதிரி கல்வெட்டுக்கள் இருக்கு. உதாரணமா இந்த பையூர் பற்று எடுத்துங்க, பையூர் பற்று, பையூர் நிலையுடையான் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து இராணுவ அதாவது போர் வீரர்களே தங்கி இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஐகுந்தத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, ரொம்ப பக்கம் தான், ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். குறிக்கிட்டு ஜெகதேவி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு இராணுவ. ஆமா, அதுதான். இது வந்து இதை சுத்தியே வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கல்வெட்டுகள் கிடைக்குதோ, நடுகர்களும் சேர்த்து கிடைக்குதோ, கல்வெட்டுகள் நடுகர்கள் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா கிடைக்குதோ, கும்பலாக எங்க கிடைக்குதோ, அதெல்லாமே வந்து ஒரு போர் செய்யக்கூடிய இடமா தான், இராணுவ பாதையா தான் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப சமீபத்தில் நம்ம வந்து இதே கருத்து தான் நம்ம வந்து ஆனந்தூர் நடுகரில் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருக்கிறோம். அங்கே வந்து இன்னொன்று இராணுவம் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து வணிகர்களுடைய பாதையாகவும் இருந்திருக்கு. அது மிக முக்கியமானது. வெறும் இராணுவ பாதைன்னு சொல்ல முடியாது, வணிக பாதையா இருந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த கல்வெட்டுகளில் தெரிஞ்சோ தெரியாமல வணிகர்களும் ஈடுபட்ட மாதிரி தான் நமக்கு பல இடங்கள்ல நமக்கு தெரியுதுங்க. அப்புறம் ஐயா, இந்த கல்வெட்டுக்கள்ல வந்து ஒரு பெயர் நம்ம பார்க்குறோம், வேல்முத்திரையன். அந்த வேல்முத்திரை என்ற பெயர்ல இருக்கிற வேல் என்பது ஒரு பட்டமா அல்லது அந்த காலத்து அவர்களுக்கு அந்த வீரர்களுக்கு கொடுத்த சமூக அடையாளமாக இருந்திருக்கிறதா? வேல்முத்திரையன், இதுல வேல் என்றது வந்து என்ன மாதிரியான? இது வந்து வேல் என்ற சொல் மிகவும் ஆழமான சொல், பல அறிஞர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு சொல்லுங்க. அது வேல்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து வேளாண்மை சம்பந்தப்பட்டது, வேளாண்மை செஞ்சவர்கள் வேலிர் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை மறுத்து மிக அழகாக நம்ம பூங்குன்றன் ஐயா அவர்கள் ஒரு நூலே எழுதியிருக்கிறாரு, தொல்குடி வேளிர் வேந்தர் அப்படிங்கிறது. அதுல மிக தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, வேல்ன்ற சொல் வந்து ஒரு, அதுவும் மிக குறிப்பா நம்ம கிருஷ்ணகிரி இது மாதிரியான முல்லை நில பகுதிகளில் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க குலத்திலிருந்து, அவங்க குடியிலிருந்து உருவான சொல் அப்படிங்கிறது சொல்றாரு அவரு. அதாவது இது மாதிரி கால்நடை வளர்ப்புல வந்து கால்நடையை கவர்தல், திரும்ப கொண்டு வர்றது, இதுக்கான போர்லாம் நடக்கும் பாருங்க. அந்த போர்கள்ல யாரு தலைவனா இருக்கிறானோ, அந்த போர் சம்பந்தமானது, அதாவது ஆணிரை கொல்லுதல், ஆணிரை மீட்டல், இதுல எல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய ஒரு வீரன் இருக்கா பாருங்க, அவனை வேல்னு முதல்ல அழைச்சிருக்கிறாங்க. வேல்ன்ற சொல் வந்து அவங்களுக்கு தான் வந்து முதல்ல பயன்பட்டு இருக்கு. அது வந்து பின்னால கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி இந்த இதுல கூட வேலுன்ற வார்த்தை வரல, நல்லா பாத்தீங்கன்னா வேல் முத்திரைன்னு தான் வருது. வேல்ன்றது ஒரு
அது வந்து அப்ப அந்த காலத்துல ஆரம்ப காலத்துல வந்து கால்நடைக்காக அந்த வேல்ன்ற பேர் ஏற்பட்டு பின்னால வந்து ஊரழிவு போன்ற சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டைகள், போர்கள் இருக்கு பாருங்க. அதுல இருக்கக்கூடிய தலைவனுக்கும் வேல்ன்ற ஒரு பேர் வருது. அந்த வேல்ன்ற சொல்ல வச்சு நம்ம இந்த பகுதிகளில் பல கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா வேல்ன்ற சொல் இருக்கும். இங்க முத்தரையன் சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அடுத்த வார்த்தை. இதை ஒரு தனி இனமா சொல்லாம அரையர்கள்னு ஒரு இருக்கு. அரையர்கள்ன்றது ஒரு சின்ன ஒரு இந்த குழு மாதிரி. அவங்களுக்கு மூத்த அரையர், இளவரைய மூத்தரையர் மாதிரி. இது முத்தரையன்றதை மூத்த அரையர்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறாரு. ஆகவே இந்த வேல் மூத்த அரையன், மூத்த அரையன்ல இவன் வந்து வேளா இருக்கான். வேளான்னா தலைவன்ற ஒரு பொருளே நீங்க புரிஞ்சுக்கலாங்க. இல்ல ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் கேட்கிறேன். இங்க வந்து வேல் முத்திரையர் அப்படின்றத நம்ம பேசணும் ஐயா. நீங்க வந்து அரையர் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்க சொன்னீங்க. அரையர்ன்றது வந்து ஒரு சமூக நிலை. நீங்க வைஷ்ணவ தலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி அங்கே வந்து அரையர் சேவைன்னு ஒன்று நடக்கும். அரையர்களுக்கு வந்து தனி அலங்காரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க கிரீடம் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த புஜகீர்த்திலாம் வச்சுருப்பாங்க. பெருமாள் முன்னால் வந்து சில பாசுரங்களை வந்து அவங்க பாடுவாங்க. அரையர் சேவைன்னு பேர் அதுக்கு. அந்த அரையர் சேவை சாதித்தல் அப்படின்வாங்க. ஸோ அந்த அரையர்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த கல்கியுடைய பொன்னியின் செல்வன்ல பார்த்தீங்கன்னா பெரும்பிடுகு முத்தரையர் அப்படின்ற ஒரு கேரக்டர், அது ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்கும். இந்த நிறைய இடங்கள்ல அவரை பத்தி. அந்த முத்தரையர்ன்றது வந்து சோழ காலத்து ஏதாவது பட்டம் மாதிரிங்களா, ஒரு சமூக அந்தஸ்தா அல்லது ஒரு பதவி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா இந்த கல்வெட்டுல வந்து வேல் முத்தரையர்ன்ற வார்த்தை வருதுங்க. இதுவும் ஒரு மிகவும் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு, அதாவது பல அறிஞர்கள் ஆய்வு செய்யப்பட்ட சொல்லுதான் வந்து இந்த முத்தரையர் என்ற சொல்லு. அதில் மிக தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய முத்தரையர் இனம்ன்ற மாதிரி ஒரு குழு இருக்கிறாங்க பாருங்க, அதுக்கும் இந்த கல்வெட்டுகளில் சொல்லக்கூடிய முத்தரையருக்கும் தொடர்பே இல்லை அப்படின்றாங்க. இங்கே சொல்லக்கூடிய முத்தரையர்ன்றது மூத்த அரையர். அரையர்ன்றது அரசன் மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தலைவர்கள் மாதிரி. அந்த அதுலேயே மூத்த அரையர், இளவரையர், அதே மாதிரி வெவ்வேறு எல்லா இனத்திலையுமே மூத்த அரையர்கள் இருக்காங்க. எந்த ஒரு டைனாஸ்டி எடுத்தாலும் அதில் மூத்த அரையர் இருப்பான், இளவரையர் இருப்பான். ஆகவே இந்த அரையர்கள்ன்றது ஒரு தலைவர்கள், இந்த படைத்தலைவர்கள் மாதிரியான தலைவர்கள். அதுல மூத்தவர் இளையர் என்ற சொல்லில் தான் வருது தவிர, அதனாலதான் இங்கேயும் வந்து வேல் முத்தரையர், வேல் முத்தரையர் அப்படின்ற ஒரு பேர் வருது, பல இடங்கள்ல வருது. அதே மாதிரி இது வந்து இப்ப மட்டும் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி சோழர் காலத்தில் மட்டும் இல்லை, முத்தரையருங்கிறது அதுக்கும் முன்னாலே கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே நம்ம இந்த பகுதியில முத்தரையர்களை பற்றிய குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு செந்தலை மாதிரியான தஞ்சாவூர் பகுதிகளில் வருது. அந்த முத்திரையர்களை வென்று தான் வந்து விஜயாலய சோழன் வந்து ஆட்சியை கைப்பற்றான். ஆகவே இவங்க வந்து வரலாற்றினுடைய ரொம்ப பிற்காலத்திலிருந்தே வர்றாங்க ஐயா. அதே மாதிரி இந்த கல்வெட்டுல வந்து பேரகடை அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க. பேரகடை, பேரகடையா பெரகடையா எனக்கு சரியா தெரியல, பேரகடைன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த வீரருடைய அடையாளம், அந்த பேரகடைக்கும் அந்த வேல்முத்தரையன் என்ற அடையாளத்துக்கு இடையே என்ன தொடர்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு கேள்விதான். இதுவும் பல அறிஞர்கள் வந்து ஆய்வு செஞ்ச ஒரு விஷயம்தான் இது. அதாவது இந்த நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய லொக்கேஷனை வந்து இந்த ஒரு வார்த்தை ரொம்ப மிக தெளிவா சொல்லுதுங்க. அதாவது அந்த பேரகடைங்கிற சொல்ல வந்து கன்னடத்துல பெருக்கடைன்னுவாங்க. பெருக்கடை, அந்த பெருக்கடைன்ற சொல்லுக்கு வந்து பொருள் வந்து கன்னடத்துல பெருமகன்னு பேரு. இந்த பெருமகன்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பாருங்க, வேல்னு சொல்லி, அதாவது ஒரு சின்ன ஒரு போர் நடக்கும், அந்த போருக்கு தலைவனா இருக்கக்கூடியவன் அவன் தான் வேல். அந்த வேலுக்கு இணையான சொல்லுதான் இந்த பெருமகன்றது, இந்த பெருக்கடைன்ற சொல்லு. ஆகவே இன்னொன்னு பாருங்க, ஒரு வீரன் இறந்தான்னா அவன் என்ன மொழி பேசுறான்றதையும் வந்து அந்த கல்வெட்டுலயே காட்டுறாங்க. இப்ப பெருக்கடைன்ற சொல் தமிழ் சொல் கிடையாது, அது வந்து கன்னட சொல், புரியுதுங்களா? ஆகவே இறந்த வீரன் வந்து ஒரு பெருக்கடைன்னா கன்னட வீரனவன். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அந்த இறந்த வீரனுடைய பேரை தமிழ்ல எழுதாம கன்னடத்துல எழுதியிருக்காங்க. இங்க தமிழ்ல பெருக்கடைன்ற சொல்லு இருக்கு, கன்னடத்துல அவன் பேரே இருக்கு. இங்க தமிழ் வீரன்றதுனால வந்து வேல்ன்ற ஒரு பயன்படுத்துறான். அதான் வேல்ன்ற சொல்லுக்கு இணையான ஒரு சொல்லுதான் வந்து பெருக்கடை. பெருக்கடைன்றது பல கன்னட கல்வெட்டுகள் எல்லாம் வருது. அது பெருக்கடைன்றது இதே மாதிரிதான். அது பெருமகன் சொல், மகன்னாவே வீரன் அர்த்தம், பெருமகன்னா பெரு வீரன். அதாவது ஆணிரை கவர்தல் தான், அதையும் இதே மாதிரிதான். ஆணிரை கவர்ல தான் பெருக்கடை என்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க.
காலப்போக்கில் சின்ன சின்ன சண்டைகள், ஊர் சண்டைகள்லையும் அவன் வந்து தலைமை தாங்கி போனான்னா அவனை பெருக்கடைன்றாங்க, ஒரு போர் தலைவன்றது. ஆகவே நீங்க இந்த இந்த நம்ம கல்வெட்டானது, இந்த தொகரப்பள்ளி கல்வெட்டானது பல விஷயங்கள்ல மிகவும் முக்கியமானது. பெருக்கடைன்ற வார்த்தை யூஸ் பண்றது, கன்னடத்துல பேர் எழுதுறது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கண் முன்னால ஒரு அந்த காலத்தினுடைய சமூகம், மொழி, பிற இதெல்லாம் இருக்கு பாருங்க, இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்குங்க. நம்ம இது பல செய்திகளை வந்து தோண்ட பல விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. அதான் அது கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஒரே வரி, ஒரு சென்டென்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா புதுப்பற்று நாடுன்னு வருது, துவரப்பள்ளின்னு வருது, பேரகடைன்னு வருது, வேல்முத்தரையன் அப்படின்னு வருது. இந்த ஒரு வரியிலே வந்து அந்த காலத்து முழு சமூக அரசியல் அமைப்பு மறைந்து இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா இருக்குங்க. இன்னேட்டா வந்து இருக்குங்க. ஆமா ஆமா, இந்த கல்வெட்டினுடைய வார்த்தையில நீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லுங்க பாருங்க. அது வந்து சாதாரண கல்வெட்டு கிடையாது. இதுல இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து அந்த காலத்தினுடைய பதிவு இருக்கு, அந்த கால சமூகத்தினுடைய பதிவு இருக்கு. பெருக்கடைன்றப்ப அந்த சொல் வந்து கன்னட சொல் அப்படின்னா கன்னட வீரனுங்க வந்திருக்கிறான், அவன் எந்த நிலையில இருந்திருக்கான்றதுக்கு இன்னொரு கல்வெட்டுல வந்து வேல்ன்ற ஒரு சொல் ஏற்படுது. ஆகவே அந்த படையில, அதாவது இந்த அதியமான் படையெடுப்பின் போது அவனுடைய படையில தமிழ் படையினரும் இருந்திருக்கிறாங்க, கன்னட போர் வீரர்களும் இருந்திருக்கிறாங்க, அந்த பிற்கடைன்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவனும் வந்திருக்கிறான். அவன் இறந்து நடுகல்ல வைக்கிறப்ப அவன் பேரை தமிழ் எழுதாம கன்னடத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு மிக சரியா பண்ணிருக்கிறாங்க, பர்ஃபெக்டா அந்த நெடுகளை செஞ்சு. அதான் இந்த பெயர்களை வைத்து அந்த காலத்துடைய மக்களின் அடையாளங்களை வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ண முடியுங்களா? அது ஒரு, ஏன்னா எல்லாமே வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் கொடுத்துருக்குது, டேட் கொடுத்துருக்கு, மந்த் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இந்த பெயர்கள், இந்த இடப்பெயர் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி வந்து அந்த இறந்தவனுடைய அடையாள பெயர் இருக்கு, அவனுடைய சமூக அந்தஸ்து என்னன்னு இருக்கு. இது எல்லாமே வச்சு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மேப் ஒண்ணு வரைய முடியுங்களா இந்த இதை வச்சு? ஆமாங்க, இந்த கல்வெட்டு வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு 4 வரி 5 வரிகளை கொண்ட கல்வெட்டு மட்டுமல்ல, இந்த பகுதியினுடைய வரலாறு, அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வரலாற்றில் இந்த கல்வெட்டானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த கல்வெட்டுகளும் இந்த நடுகர்களும் சேர்த்து ஏற்படுத்தும். ஒரு வரலாற்றுல வந்து நமக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக இதை வைக்கலாம். இதுக்கு முன்னாலேயும் இருக்கிற வரலாறு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு பின்னால வந்த வரலாற்றையும் இந்த கல்வெட்டுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது. அதாவது அந்த பெயர் சொல்லு, ஊரு, பற்று, அதுக்கப்புறம் வந்து இந்த நடுகள், போர், அதுக்கப்புறம் அதுல அந்த சின்னங்கள் பொறித்தல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுவரையிலும் நமக்கு வந்து இந்த வரலாற்றோட தொடர்பு பத்தி பார்க்கல. எல்லாம் நடுகர்களை வந்து இது ஒரு நடுகர், இவன் சண்டை போடுறான், வீரன், அதோட போயிருமா தவிர இது மாதிரி வரலாற்றோட ஆழமா தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த குழு நடுகள் மற்றும் கல்வெட்டுகளை தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரிங்க ஐயா, இந்த கிராமம் தொகரப்பள்ளி கிராமத்துக்கு அருகில் ஏதாவது ஒரு கிராமத்துல அல்லது கொஞ்சம் தள்ளி ஒரு 5 கிலோமீட்டர் 10 இந்த சுற்று வட்டாரத்துல இதே மாதிரி நடுக்கற்கள், குழுவான நடுக்கற்கள் அமைக்கப்பட்டிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது தகவல் வந்து நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் மையத்துக்கு இருக்குங்களா? ஆமாங்க, இதுல இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா குட்டூர்ன்ற ஒரு இடம் இருக்குது. குட்டூர்ன்ற இடத்துல இதே மாதிரி நடுகள், இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நடுகள் இருக்கு. இந்த பக்கம் தள்ளி பார்த்தோம்னா நம்ம ஐகுந்தத்துல நடுகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆகவே கனகமுட்டுலயும் இருக்குது. ஆகவே இதை சுத்தி 5 கிலோமீட்டர்ல நிச்சயமா தான் இருக்குங்க. அதாவது இது ஒரு கிளஸ்டர் மாதிரி தான் இருந்திருக்கு. அங்கங்க ஒரு தலைவன் இருந்திருக்கிறான். இன்னும் இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த கல்வெட்டுகளை ஆய்வு பண்ற இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம ஐகுந்தம் கல்வெட்டு ஆய்வு பண்ணோம்னா இன்னும் நிறைய தகவல்கள்லாம் வருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து சில சொற்கள்லாம் வந்திருக்கு. அந்த சொற்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து சமூக நிலையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம உரையாடலின் இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கேள்வி 2 கேள்வி தான் இருக்கு. இந்த 15 நடுக்கற்கள், அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள 3 கல்வெட்டுகள், இதை வச்சு ஒரு சிங்கிள் பேட்டில் நேரேட்டிவ், ஒரு போர் வர்ணனை ஏதாவது உருவாக்க முடியுமா? ஒரு வரலாற்று ஆசிரியனால் இதை வச்சு, ஒரு வரலாற்று ஆய்வாளரால் இதை வச்சு ஒரு நேரேட்டிவ் ஏதாவது உருவாக்க முடியும்? நிச்சயமா உருவாக்க முடியுங்க. அதாவது மிக நல்லாவே உருவாக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு வரலாற்றுல இந்த குறிப்பிட்ட காலம் எப்படி இருந்தது, இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி வரலாற்றினுடைய தொடர்ச்சியில இந்த ஒரு தொகரப்பள்ளியில் கிடைக்க தரக்கூடிய கல்வெட்டுக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த உதாரணமா
ஒரு படம் ஓடிட்டே இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சீன், கிளைமேக்ஸ் சீன் மாதிரியான ஒரு முக்கியமான காட்சியை தான் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கன்னட மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர்ல அவங்களுடைய இது பதவி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சதி மாதிரியான இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அரசு சின்னங்கள் எல்லாம் அதுல பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆகவே இது வந்து மிக அழகான ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய, இன்னும் நம்ம இந்த இதை பத்தி நம்ம வரலாற்றிலே இன்னும் பதிவே பண்ணல நம்ம. அதாவது அதியமானுடைய போரை பத்தி ஒரு இது அந்த அளவுக்கு ஒரு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளாய் கொண்ட சான்றுகளை தான் இங்க நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இன்னொரு கேள்வி வந்து ஒரு சந்தேகமா தான் இதை நான் வந்து கேட்கிறேன். இது வந்து போர் வந்து 2 காரணங்கள் அந்த காலத்துல. ஒன்னா வந்து அந்த பிரதேசத்தை கைப்பற்றுறது அல்லது அங்க வந்து கொள்ளையடிக்கிறது. முக்கியமா வந்து அந்த பீரியட், இந்த 12ஆம் நூற்றாண்டு அதுக்கு முந்தையெல்லாம் வந்து இந்த விலங்குகளை, வளர்ப்பு மிருகங்களை வந்து கவர்ந்து செல்தல், முக்கியமா ஆணிரை கவர்ந்து செல்தல், மாடுகளை வந்து பிளாக்கா அப்படியே பிடிச்சிட்டு போறது. அது மாதிரி இந்த போர் வந்து ஏதாவது குறிப்பு இருக்குங்களா? இங்க வந்து அந்த ஆணிரை கவர்தல், அந்த மாதிரி மாடுபிடி சண்டை அந்த மாதிரி நடந்த மாதிரி இருக்குங்களா? அல்லது ஒரு பகுதியை கைப்பற்றத்துக்காக நடந்த போர் மாதிரி இது உங்களுக்கு தோன்று? ஒரு வரலாற்று ஆய்வாளரா நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? இதை பொறுத்தளவுலங்கயா, அதாவது இந்த பகுதி வந்து ஒரு ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டலுக்கான ஒரு பகுதி தான், ஒரு முளைநிலை பகுதி தான். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. மிக தெளிவா வந்து ஊரழித்தல்ன்ற சொல்லே இருக்கு. ஊரழித்தல்னா ஊரை கைப்பற்றுதல் தான் அதனுடைய பொருள். ஆகவே இந்த சண்டை, இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இடத்துல நடந்த சண்டையானது ஒரு ஊர் சண்டை தான். இந்த ஊரின் மீது, இந்த ஊர் தலைவன் மீது அதியமான் படையெடுத்து வந்து அதனால் வந்து நடந்த சண்டை, அதனால் இறந்த வீரர்கள், அந்த செய்தி தான். ஆகவே இது வந்து ஒரு ஊரை பிடிப்பதற்காக நடந்த சண்டை தானே தவிர இது வந்து ஆடு மாடுகளை பிடிப்பதற்கான சண்டையா நமக்கு தெரியலங்க. அதே மாதிரிங்க, இந்த ஒரு சின்ன கேள்விதான் இது. இந்த கண்டுபிடிப்பானது கிருஷ்ணகிரி, தகடூர், அதாவது தருமபுரி, இந்த 2 பகுதிகளுக்கான ஒரு புதிய வரலாற்று ஏதாவது பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலையை ஏதாவது உருவாக்குதுங்களா? அதாவது ஒரு ரீவிசிட்டிங் தி ஹிஸ்டரின்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி இதுக்கு நடுவில் இருக்கிற வரலாற்று விஷயங்களை வந்து நம்ம ரீவிசிட் செய்யறதுக்கு இந்த கல்வெட்டுகள் ஏதாவது உதவி செய்யுமா? ஆமாங்க, இந்த நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். இதுவரையிலும் வந்து அதியமான்களை பத்தி, சங்ககால அதியமான்களை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இது பண்ணுங்க பாருங்க, நம்ம நாமக்கல் குடைவரைகளை அதியமான் செஞ்சிருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதியமான்களுடைய தலைநகராக தகடூர் இருந்ததுன்னு பார்க்குறோம். அங்கே கோட்டைகள்லாம் இருந்திருக்குது. ஆகவே பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜ அதியமான், விடுகாத அழகிய பெருமான், இதோட வந்து நம்ம முடிஞ்சு போயிருந்தீங்க. இப்போ அந்த விடுகாத அழகிய பெருமாளை பற்றி, அந்த காலகட்டத்தில் 13ஆம் நூற்றாண்டில் இருந்த அதியமான்களை பற்றி அங்கங்கும் ஒரு கல்வெட்டுகளாக இருக்குதே தவிர ஒரு முழு செய்தியை, அவன் போருக்கு போனான்றது செய்தி அங்கங்க பதிவாகுது. ஒரு போர் எப்படி நடந்தது, அது யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அது எப்படி நடந்தது, அது எப்படி இறந்தாங்க, இது பல செய்திகளை வந்து இந்த கல்வெட்டு, கோயில்களுக்கு என்ன தானம் கொடுத்திருக்கான், அது வந்து பிற கல்வெட்டுகள். அதாவது அந்த அதியமான்களுடைய வரலாறை எழுதும் பொழுது அதை மேலும் செம்மைப்படுத்துவதற்கு இந்த நடுவர்களும் இந்த கல்வெட்டும் மிகவும் இன்றியமையாத ஒரு சோர்ஸ் மெட்டீரியலா இருக்க போகுதுன்றது நான் தெரிவிக்கிறேன். ஒரு பொதுவான கேள்விங்க, இந்த நடுக்கல் நிறுவுகிற நடைமுறை அந்த காலத்து சமூகத்தின் மதிப்புகளையும் நினைவியல் கலாச்சாரத்தையும் எந்த வகையில பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த நடுக்கல் முறைன்றது? ஆமாங்க, இது வந்து இது கொஞ்சம் நீங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப ஆழமான கேள்வி, நீளமான கேள்வியும் கூட. அதை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தினுடைய அடிப்படையே இதுதாங்க. மூத்தோர் வழிபாடு, சான்றோர் வழிபாடு இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம சங்க இலக்கியங்கள், அதுக்கு முன்னால இது இருக்கு பாருங்க, நம்ம பெருங்கற்காலம்னு சொல்லி நம்முடைய இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்பொழுது வரலாற்றை தொடங்குகிறதோ, சான்றுகள் எல்லாம் எப்போ கிடைக்குதோ அப்பிலிருந்தே இந்த இறந்தவர்களை வழிபடுறது, அந்த வீரர்களை வழிபடுறது அப்படிங்கிறது நம்ம அந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் இருக்கு பாருங்க, அந்த பாறை ஓவியங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் கிடைக்குது, வரிசையா கிடைக்குது. அதே மாதிரி இன்னும் தமிழகத்திலே அதிகமான நடுகர்களை கொண்ட மாவட்டமாகவும் இது விளங்குது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நடுகல்ல கோயில் இன்னைக்கும் வழிபட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சில இடங்கள்ல, கல்லாவி போன்ற இடங்கள்ல
இப்ப எப்படி பெருந்தெய்வங்களுக்கு கோயில் கட்டி வழிபடுறாங்களோ, கல்லாவி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். ஆமா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லாவில வந்து பெருந்தெய்வம் எப்படி பெருந்தெய்வ கோயில்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கோயில் கட்டுமோ அதே மாதிரி கருவறை, விமானம், அர்த்த மண்டபம், முகமண்டபம், கோபுரம் இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பெருந்தெய்வ கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட பெருந்தெய்வமாகவே இந்த நடுகள் வழிபாடானது மாறி இருக்கு. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் இந்த நடுகள் வீரனுடைய உருவம் எப்படி இருக்கோ, ஒரு குதிரை மேல இருந்துச்சுன்னா அதே மாதிரிதான் வந்து கோயில் கட்டி அதுக்கு மேல வந்து மேல ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம அதே மரத்துல செஞ்சு ஊர்வலமாகவும் எடுத்துட்டு போவாங்க. இது எப்படி பெருந்தெய்வத்துக்கெல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரி உற்சவ மூர்த்தியை வந்து எப்படி நம்ம மூலவர் மாதிரி உற்சவரை செஞ்சு ஊர்வலம் கொண்டு போவாங்க, அதே மாதிரிதான் வழிபடுறதும் மூலவர் நடுகள், உற்சவரா கொண்டு போறதும் பாத்தீங்கன்னா அதே இதுல நடுகள். அதுக்கப்புறம் வெளியில வச்சிருப்பாங்க, ஒரு சிலை பெருசா வச்சிருப்பாங்க, சிமெண்ட்ல செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுவும் அதேதான். ஆகவே இந்த நடுகள் வழிபாடுங்கிறது இந்த ஊர் மக்களால், இந்த மாவட்ட மக்களால் என்றைக்குமே வந்து பிரிக்க முடியாத ஒரு வழிபாடாக இருக்கு. கடைசியா இறுதியாக ஒரு கேள்வி, இது என்னுடைய சந்தேகம். இது வந்து ஒரு அதாவது நம்ம போன முறை வந்தப்ப கூட இந்த கிராமத்துல வந்து ஒருத்தர் சொன்னாரு அங்க ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாரு. இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு 40 வருஷம் டெல்லியில இருந்து வேற ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்து வந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோவில்ன்றது கோவில். அப்புறம் அங்க தேடி போறப்ப அங்க நடுக்கற்கள் இருக்கு. இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நடுக்கற்களை கோவில்ன்றாங்க. அதாவது இங்கேயாவது ஒரு 15 இருக்குது, ஒரு சிங்கிள் ஒரு நடுக்கல் இருந்தாலும் அந்த இதே மாதிரி ஒரு மேல ஒரு பலகை வச்சு 2 பலகை வச்சு அதையும் வந்து அவங்க கோவில்ன்றாங்க. அங்க கோவில் இருக்குதுன்றாங்க. அது பக்கத்துல இருந்து செருப்பு அணிந்து செல்ல அனுமதிக்கிறது இல்ல, விளக்கு வைக்கிறாங்க, பலி வைக்கிறாங்க. இத கோவில்ன்றது இந்த நடுக்கற்களை கோவில்ன்ற மரபு வந்து எப்படி, அதை எப்படி நீங்க தொடர்புபடுத்துறீங்க? அதாங்க, இப்போ நான் பல இடங்கள்ல நாங்க பார்க்கும்போது இப்ப நடுகல்ல பத்தி நம்ம கேக்குறோம்னா நடுகல்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது, வேடியப்பன் கோயில்ல தான் தெரியும். ஆகவே சின்ன நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரே ஒரு கல்லு கோயில் தான் சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவாங்க அங்க கோயில் அங்க இருக்குன்னுவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு கல்லு தான் இருக்கும். ஆகவே வழிபடக்கூடிய இடம் கோயில். நாம வந்து வழிபடக்கூடிய இடம் கோயில்னா அங்க வந்து பெருந்தெய்வம் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதாவது பொது புத்தியில வந்து கோயில்ன்றது பெருந்தெய்வமா இருக்கு. ஆனா ஊர் மக்களுக்கு வந்து கோயில்ங்கிறது நடுகள். ஆனா நடுகள்ன்றது அவங்களுக்கு தெரியாது, அந்த கல்லு தான் கோயில் அவங்களுக்கு. அதுவும் இன்னும் ஆழமா போனோம்னா சில இந்த நடுகள் கூட இல்லாம சாதாரண கல் இருக்கு பாருங்க, பெருங்கற்கால இந்த ஒரு கூழாங்கல், அதை கூட தானே வச்சு வழிபடுறாங்க. அதுதான் கோயிலா இருக்கும். ஆகவே வழிபாட்டுக்குரிய இடம் எல்லாமே கோயில் அப்படின்றப்ப நடுகள் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வழிபட்டு கூடிய மூதாறு பல பின்னணிகளை கொண்ட ஒரு இடமா இருக்கிறதுனால அதை வந்து கோயில் தான் சொல்லுவாங்க. நாம அதை புரிஞ்சுக்கணும். உதாரணமா இங்கெல்லாம் வந்து வேடியப்பன் கோயில்ன்ற சொல்லு வந்து மிக சாதாரணமாக நடுகர்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்க இந்த ஊரை பொறுத்தவரை சாணாரப்பன்றது சான்றோரப்பன், வீரர்கள் அப்படின்ற மீனிங்ல அந்த கோயிலை வச்சு வழிபடுறாங்க. ரொம்ப நன்றி திரு கோவிந்தராஜன். ஒரு மிக அற்புதமான வரலாற்று தகவல்கள், மிக முக்கியமான தகவல்கள். இந்த தொகரப்பள்ளி நடுக்கற்கள், அந்த 15 நடுக்கற்கள், 3 கல்வெட்டுகளை பத்தி மிக அழகான தகவல்களை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம். இப்போ நம்ம கல்வெட்டுக்காரன் கோவிந்தராஜா அவர்களும் நம்ம பத்திரிகையாளர் பெண்ணேஸ்வரன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடல், ஏற்கனவே 1 மணி நேரம். நம்ம தொகரப்பள்ளியோட வரலாறு, அந்த படையெடுப்பு, இதை பற்றியெல்லாம் நிறைய தகவல்களை இதில் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.